கிட்ட போயிட்டு பிரெக்னெண்டா இருக்கிறாள், சோ அதனால அப்படியே கொஞ்சம் நல்லா விசாரிச்சுட்டு அப்புறம் ரொம்ப நாள் அவனோட ஃபியான்சி அந்த எரிக் பயபுல அவனை பார்க்கவே முடியலையேன்னு கேட்க, அவனா இல்ல எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் வேணா அதை போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அங்க இருந்து போயிருந்திருப்பான். அப்படி கார்ல வரும்போது நம்ம லீசா அவங்க அம்மா கூட வீடியோ கால்ல பேசிட்டு இருப்பாளா, அப்பதான் தெரிய வருது ஆக்சுவலி லீசாவுக்கு ஒரு ஃபியான்சி ஒருத்தன் இருந்திருக்கான் போல, ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்திருக்கான். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு குட்டி கொடுத்துட்டு கிளம்பிட்டான் போல. அதனால அவங்க அம்மா திட்டிட்டு இருக்கிறாங்க, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல அவன் ஆலயம் கிளவி சும்மா இரு, எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கே சொன்னல இன்னைக்கே சொன்னலன்னு காண்டேத்திட்டுக்கிறிய அப்படின்னு லீசாவுக்கு கோவம் தான் வரும். என்னதான் அந்த பயப்புள்ள விட்டுட்டு போயிருந்தாலுமே மேபி திருப்பி வந்துருவானோ அப்படிங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு அவ மனசுல எங்கேயோ ஒரு ஓரத்துல இருக்குது போல. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா, ஆமா ஏன் இன்னுமே காரை டிரைவ் பண்ணிட்டே இருக்கிற, ஏன் இன்னும் வீட்டுக்கு போகலையான்னு கேட்டா, வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன், புயல் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க, இருந்தாலும் வேலை செய்யற கடையில லீவ் விடல, ஒன்ஸ் இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லும் போது, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போ, வீட்டுக்கு கீது போக முடியலனா அந்த டவுன்லயே உயரமான